ரோலிங் ஹில்ஸ் மற்றும் புஷ் வயல்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு புனித கிராமத்தில் 4 பிரிக்க முடியாத நண்பர்கள் சோட்டு, சிக்கு, பட்டு மற்றும் சிட்டு வாழ்ந்தனர். உயிரோட்டமுள்ள மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகள் பசுமையான மரங்களால் சூழப்பட்டிருந்தன. அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்தன. இந்த பையன்களின் தினசரி வாடிக்கை கிராம வாழ்க்கையின் எளிமையையும் அழகையும் பிரதிபலிக்கும் ஒரு தாளத்தை பின்பற்றியது. திங்கள் முதல் வெள்ளி வரை பள்ளிக்கு பிறகு குவார்ட்டர் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் கூட்டிச் சேர்க்கப்படும். அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான மேய்ச்சல் நேரத்தில் பயணம் செய்கையில் சிரிப்பும் கிளர்ச்சியும் நிறைந்திருக்கும். தூசி நிறைந்த கிராமச் சந்துகளில் சைக்கிள் ஓட்டுவது ஒரு பொதுவான காட்சியாக இருந்தது. வெற்றியின் கிளர்ச்சியும் அவர்களுடைய சந்தோஷத்தில் எதிரொலித்தது. கால்பந்து மீதான அவர்களின் பகிரப்பட்ட அன்பு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள தற்காலிக மைதானத்தில் அவர்களை ஒன்றாக சேர்த்தது. அங்கு அவர்கள் கூட்டு உழைப்பு மற்றும் திறனை வெளிப்படுத்தினர். தங்க சூரியன் தொடுவானத்திற்கு கீழே விழுகையில் அவர்களது விளையாட்டு நேரத்தின் முடிவை சமிக்ஞை செய்யும் போது அவர்கள் தத்தமது வீடுகளுக்கு கலைவார்கள். பவர்ட் பை டூப்வாஸ். காலை வழக்கமான தூரிகை மற்றும் குளியலறையுடன் தொடங்கியது. பறவைகளின் கீச்சொலிக்கு கிராம மக்கள் விழித்தனர். மேலும் உதித்தெழும் சூரியனின் மென்மையான ஒளிரும். மனந்திறந்து ஒரு சிற்றுண்டியைத் தொடர்ந்து 4 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து தங்கள் பள்ளி பயணத்தை தொடங்கினார்கள். பள்ளிக்கு போவதும் பள்ளியிலிருந்து வந்ததும் தங்களுடைய பிணைப்புகளை பலப்படுத்தியது. பவர்ட் பை டூப்வாஸ். பவர்ட் பை டூப்வாஸ். இந்த வாட்டர் எஸ்கேப்ஸின் முக்கிய அம்சம் மீன்பிடி சாகசமாகும். தங்கள் தாத்தாக்களால் வழிநடத்தப்பட்டு பாய்ஸ் துண்டுகளை வைத்திருந்தனர். பல மணிநேரங்கள் எதிர்பார்த்த பிறகு அவர்கள் சிறிய மீன்களை வெற்றிகரமாய் பிடித்தார்கள். வீடு திரும்பிய பையன்கள் வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் டிவி ஸ்டாண்டுகளுக்கு முன்னால் பாட்டில்களை கவனமாக ஏற்பாடு செய்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடமை உணர்வுடன் தங்கள் நீர்வாழ் நண்பர்களை போஷித்து இந்த பொறுப்பை தங்கள் தாத்தா பாட்டிமாரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த சடங்கு மீன்களை வளர்த்தது மட்டுமல்லாமல் இந்த அழகான கிராமத்தில் தலைமுறைகளுக்கு இடையே நீடித்த உறவு மற்றும் மரபுகளின் தொடர்ச்சியை அடையாளப்படுத்தியது.